Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரை நான் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிருந்தேன். அதை இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எதுக்கு பெரட்டி வைக்கிறோம்னா அந்த சிக்கனோட கவிச்சி ஸ்மெல் எல்லாம் போறதுக்கு தான். 2 வதக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துறாதீங்க, தனி மிளகாய் தூள் சேருங்க. நான் இதுல 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இந்த சிக்கன்ல போடுற மிளகாய் தூள் தான் பிரியாணிக்கும், வேற தனியா நான் காரத்துக்கு எதுவும் சேர்க்கல. நீங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் இதுலயே சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஏன் 1/2 டம்ளர் சொல்றேன் அப்படின்னா இந்த சிக்கன்ல இருந்தே தண்ணி வெளியில வரும், அதனால சிக்கன் வெந்துடும். ஜஸ்ட் ஒரு உஸ்ஸுங்கிற சவுண்ட் வந்தாலே போதும், அமர்த்தி விட்டுருங்க, இல்லைன்னா சிக்கன் குழஞ்சிரும். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 24 பூண்டு எடுத்துக்கிறேன். 24 பல்லு பூண்டு. இது 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிராம்பு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிராம்பு வீதம், 3 கிளாஸ்க்கு 6 கிராம்பு. 1.5 இன்ச் இஞ்சி நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா. ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, ஜாஸ்தி சேர்த்தா கசக்கும். கூடவே கெட்டி தயிர் 2 ஸ்பூன், ரொம்ப புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நான் இந்தியா கேட் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இந்த குக்கரை நம்ம ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் சேரும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, அப்புறம் அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயில்ல நல்லா இறங்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 வெங்காயங்க, 3 கிளாஸ் அரிசிக்கு 3 பெரிய வெங்காயம். இதை நைஸா நறுக்கிட்டு நீல வாக்கில் நறுக்கிக்கங்க, பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு நல்லா இந்த எண்ணெயில வதக்கிருங்க. இந்த வெங்காயம் முக்கியமா பிரவுன் ஆகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கணும். 6 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளிங்கிறதுனால 6 தக்காளி, பெருசா இருந்தா 4 கூட போதும். நல்லா ஜூசி தக்காளியா எடுத்துக்கோங்க, அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா வரும். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில வரணும், அந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுங்க. இப்ப 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூன் தாங்க, 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க அந்த மிக்ஸ், அதை தூக்கி இதுல கொட்டிடலாம். இத கொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை எல்லாம் போகணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பப்ப கிண்டி விட்டுக்கிட்டே நீங்க பாக்கி வேலையை பார்க்கலாம். இப்ப சிக்கன் வெந்ததை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு பாருங்க, அதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். நான் அவசரமா ஊத்துறதுல சிக்கன்லாம் உள்ள உழுகுது. இந்த தண்ணியை நம்ம தனியா வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம அளந்து ஊத்துறதுக்கு இந்த தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா இதுல போட்டுக்கிறேன். எங்க வீட்டுல கொத்தமல்லி இல்ல, நீங்க கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி நைஸா நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க
இது நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அப்படி தூக்கி குக்கரில் ஊற்றிக்கங்க. இந்தளவு எண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கணுன்னா தான் அந்த 3 கிளாஸ் அரிசிக்கு கரெக்டாக வரும். எண்ணெயை குறைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அதை எடுத்து வச்ச அந்த சிக்கன் தண்ணியும் சேர்த்து தான் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் ஆப்ஷனல் தான். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் வச்சுருக்கிறது வந்து ஃபியூச்சரா குக்கருங்க. அதனால சவுண்டு வந்தோடனே 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் குடிச்சு பார்த்துக்கோங்க உப்பு காரமெல்லாம் போதுமானு. இப்போ உங்கள் குக்கரில் நீங்கள் சவுண்டு வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் போடணுங்க. இப்போ வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. சுட சுட பிரியாணி தயாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி கிண்டினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிரியாணியில். அது வந்து தேங்காய் பால் போட்டேன். இந்த வெர்ஷன் வந்து எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதனால் திருப்பி இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த பிரியாணியை நம்ம ஒரு சின்ன கடாயில் எடுத்துக்கலாம். கூடவே வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. வேறு சைட் டிஷ்ஷே வேண்டாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட்.